ஷோபா, இப்பவே கண்ண கட்டுதே அப்படின்னு பாடி ஒரு பக்கம் கதற, வேண்டாம், விட்ரு, அழுதுருவேன் அப்படின்னு மைண்ட் ஒரு பக்கம் புலம்ப, அது எதையுமே கண்டுக்காம ஐ ஹவ் காட் அ ட்ரீம் வர்த் மோர் தேன் மை ஸ்லீப் இப்படிலாம் சுத்தி போஸ்டர்ஸை ஒட்டிக்கிட்டு வெற்றி கொடி கட்டு அப்படின்னு பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு பேச்சு மூச்சு எல்லாமே எனக்கு என் வேலை தான் சொல்லிட்டு சுத்துற அந்த தீயா வேலை செய்யணும் குமாரு அப்படிங்கிற எமோஷனை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அதாகப்பட்டது நான் சொல்ல வர்றது என்னன்னா, வணக்கம் மகாஜனங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதாகப்பட்டது. இது ஒரு மனசோட கேண்டிட் கான்வர்சேஷன். வாங்க, நான் சொல்ற மாதிரி அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ல மெலன்கலி மியூசிக்கோட இந்த சினாரியோவை யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் டெய்லி 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு சரியான தூக்கம் கூட இல்லாம தேமான மிஷின்களுக்கு நடுவில் அவங்களும் ஒரு மிஷினா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு காட்சி. இதை சொன்னாலே 18th செஞ்சுரி ஸ்டார்டிங்ல தொழிற்புரட்சி அப்படின்னு சொல்லப்படுற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஸ்ட்ரிக்டான பாத்ரூம் பிரேக்ஸ்ல இருந்து சாப்பிட கூட டைம் இல்லாம ஓய்வு, என்டர்டைன்மெண்ட், ஹாபிஸ், நிம்மதி இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூரமா வச்சுட்டு வாழ்றதுக்காகவே வேலை செய்யணும் அப்படிங்கறத விட்டுட்டு வேலை செய்யறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த காலம். இதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து மனுஷங்க எல்லாம் மத்தவங்க கிட்ட இருந்தும் ஏன் அவங்க கிட்ட இருந்துமே அந்நியப்படுத்தப்பட்டாங்க. அதாங்க ஓரத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. இத ஏலியனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேற ஒன்னும் இல்லைங்க, சுத்தி இருக்கிற கம்யூனிட்டி, குடும்பத்துக்கிட்ட இருந்தும் தன்னோட செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற உள்ளுணர்வு கிட்ட இருந்துமே விலகி ஒரு சலிப்பான மொனோட்டனஸ் வாழ்க்கைய வாழ்றது. ஒரு இண்டிவிஜுவலோட மதிப்பு அவங்க செய்யற வேலையில மட்டும்தான் இருக்குங்கிற இந்த மோசமான நிலைமைய மாத்த பல குரல்கள் எழுப்பப்பட்டு போராட்டங்கள் நடக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் அடிமையா வேலை பார்த்துட்டு இருந்த ஒர்க்கர்ஸ்க்கு அதன் மூலயமா ஒரு நல்ல விடிவு காலம் வந்துச்சு. சரி, இப்ப எதுக்கு இந்த ஹிஸ்டரி லெசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். பட் என்ன, இந்த தடவை ஒரு புது குளோரிஃபைடான கெட்டப்ல வந்திருக்கு. பழைய படத்துல எல்லாம் ஒரு மாறு வேஷத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மருவை தூக்கி முகத்துல வச்சுட்டு வருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த புது மாறு வேஷத்துக்கான மரு என்னன்னா டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓடுங்க ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க, இந்த லைன் அப்படியே லூப்பா உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா? என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான் அப்படிங்கறத ஆல்டர் பண்ணி என் வேலை தான் என் உயிர், என் உலகமே அதுதான் அப்படிங்கிற டைலாக் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே சுத்துறீங்களா? உங்களோட ஐடென்டிட்டி, மதிப்பு, அதாவது செல்ஃப் வர்த், வாழ்க்கையோட அர்த்தம், இது எல்லாத்தையும் அருணா கயிறு மாதிரி உங்க வேலையை சுத்தி டைட்டா கட்டி வச்சிருக்கீங்களா? எனக்கு வாழ்க்கையில பிடிக்காத ஒரே வார்த்தை ரெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நாளைக்கு விடியறதுக்குள்ள 40 மணி நேரம் வேலை செஞ்சே ஆவேன்னு அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸை செட் பண்ணிட்டு உன்னால் முடியும்னு பாட்டு பாடிக்கிட்டே காஃபியை காதலிச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் அ விக்டிம் ஆஃப் டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி. ஆமாங்க, இந்த குளோரிஃபைடான வலையில வசமா சிக்கிருக்கீங்க. பட் டோன்ட் வரி, இந்த வலையில கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம சிக்கின அதே நேரத்துல இதோட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நைஸா வெளியிலயும் வந்துடலாம். நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே இந்த டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல பல குட்டி குட்டி விஷயங்கள்ல கேமியோ கொடுத்து தான் இருக்கு. வயிறு வலிச்சாலும் வீராப்பா 100% அட்டெண்டன்ஸ் அவார்டு வாங்கியே திருவன்னு ஸ்கூலுக்கு போறதுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் உள்ள வரலன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சே அப்படிங்கிற ஃபீலிங்கோட ஒரு குட்டி கூட்டம் எப்பயுமே ஸ்கூல்ல சுத்திட்டே இருக்கும். ஏன், அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தியா ஒரு காலத்துல இருந்திருக்கேன். செகண்டரி ஸ்கூல்ல பிடி பீரியட் பூராவுமே மேக்ஸ் ஆர் சயின்ஸ் டீச்சர் சப்ஸ்டியூட்டா வரதுல இருந்து ஹையர் செகண்டரியில பிடி, யோகா, இதர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கேரம் போர்ட்ல அப்படியே காயின்ஸ் தூக்குற மாதிரி டொக்கு டொக்கு டொக்குன்னு மாத்தி தூக்குற வரைக்கும் பாத்தீங்களா நம்ம கூடவே இந்த கான்செப்ட வளர்ந்துகிட்டே வருது. இதை தவிர 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளாஸ், 12th போர்ஷன்ஸை இப்பவே ஸ்டார்ட் பண்ணா சென்டம் கேரண்டி அப்படின்னு சொல்ற டியூஷன் சென்டர்ஸ்னு மதில் மேல் இருக்கிற பூனைக்காக கையில இருக்கிற வீணையை வாசிக்காமலேயே பல சைல்ட்ஹுட் உடைஞ்சு போயிருது. நாளைக்காகன்னு சொல்லிட்டு பல குழந்தைங்களோட இன்றைக்கு அப்படிங்கிறது இடிக்கப்படுது. ஃபியூச்சர் திங்கிங்கோட கோல்ஸை நோக்கி வேலை பார்க்கலாங்க, அது நல்லதுதான். பட் அதை பிரசன்ட்டை எம்ப்ரேஸ் பண்ணிட்டே பண்ணணும், எரேஸ் பண்ணிட்டு பண்ணக்கூடாதுல்ல. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல வச்சு விடிய வேலை பாருங்க அப்படின்னு ஒரு கூட்டம் நம்மளை அழுத்தினப்ப நீ என்ன மாமனா மச்சானா மானங்கெட்டவனே அப்படிங்கிற எமோஷனோட அவங்கள எதிர்த்து உரிமையா கேட்டு குரல் கொடுத்து கேள்வி கேட்டோம். ஆனா இப்போ இந்த டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம கல்ச்சரோட ஒன்றா கலந்ததால மாமனும் மச்சானுமே முதல்ல கேட்கிற கேள்வி எப்படி படிக்கிற, என்ன வேலை பார்க்கற, எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படிங்கிறது தான்.
இந்த கேள்விகளை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கேள்விகள் கேட்கப்படுற நோக்கமும் சரி, அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ற ஒப்பீனியன்ஸும் சரி, அதை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி படிக்கிற அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கோங்களேன். நல்லா படிக்கிறேன்னு சொல்ற குழந்தைய விட ஆவரேஜ் மார்க்ஸ் வாங்குறேன்னு சொல்ற குழந்தை எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிடல. அந்த குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு ஏதாச்சும் ஒன்றத்துல டேலண்ட் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கும், இல்லைன்னா பிஹேவியர் வைஸ் அது சமத்த பிள்ளையா கூட இருக்கும், எதுவோ சரி. ஆனா இதெல்லாம் கேள்வி கேட்கிற நேரத்துல நம்ம உட்காந்து ஆராய்ச்சி செய்ய மாட்டோம். நல்லா படிக்கிறீங்களா இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர்லயே தராசு அப்படியே ஒரு பக்கம் மேல போகும், ஒரு பக்கம் கீழே வரும். சுட சுட ரிசல்ட் வந்து ஒப்பீனியன் நமக்குள்ள ஃபார்ம் ஆயிடும். ஆனா இதுவே தான் வேலை, சம்பளம் இது சம்பந்தமான கேள்விகள்லயும் நடக்கிற விஷயம். 2019ல உலகமே ஒரு புது எதிரியை எதிர்த்து போராடிட்டு இருந்துச்சு. அதுதான் கொரோனா பேண்டமிக். உசுரை புடிச்சு வச்சுக்கிறதே பெரிய வேலையா இருக்கே அப்படிங்கிற அந்த லாக்டவுன்ல கூட உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா இந்த லாக்டவுன் வெளில வரும்போது நீங்க கண்டிப்பா 2-3 ஸ்கில்ஸோட தான் வெளில வருவீங்க அப்படின்னு மோட்டிவேஷன்ங்கிற பேர்ல ஒரு கூட்டம் சுத்திட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி நம்ம ரத்தத்துல ஊறி போயிருக்கு. இதுக்கு காரணம் இப்ப வந்து ரீசெண்டா பரவலா காணப்படுற ஹசில் கல்ச்சர் தான். எப்பயுமே பிஸியா இருக்கணும் அப்படிங்கறத இந்த கல்ச்சர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருது. இந்த சந்தான காமெடியில யாரும் இவர் ஆழ் மனசுக்குள்ள போய் இவரை டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்குள்ளேயும் ரெஸ்ட் எடுக்காம உழைக்கிறவங்க தான் சாதிப்பாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, மதிப்பு அதிகமாகும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்ச்சர் நம்மளை நம்ப வச்சிருக்கு. நோ ப்ளீஸ் நோ அப்படின்னு மைண்டும் பாடியும் எவ்வளோ கதறனாலும் அதை கண்டுக்காம கன்சென்டே இல்லாம நம்மள நாமே அபியூஸ் பண்ணி ஓடா தேஞ்சி உழைச்சு அந்த பேர்ன் அவுட் ஆகுறத ஒரு பேட்ச் ஆஃப் ஹானரா மெடலா சுத்திட்டு இருக்கிறத விட ஒரு பரிதாபமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஆல்கஹாலிக் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா வர ஷேமுக்கும் ஒர்க்கஹாலிக்னு சொல்லும் போது ப்ரைட், அதாவது பெருமை வர்றது என்ன லாஜிக்குங்க? வாழ்க்கைக்கும் வேலைக்கும் இருக்கிற பேலன்ஸை மெயின்டைன் பண்ண தெரியாம இருக்கிறத ரொமான்டிசைஸ் பண்ணி சுத்துறது இந்த காலத்தோட வழக்கமா போயிடுச்சு. இந்த ஹசில் கல்ச்சர் ஒரு 1950ஸ்க்கு மேலதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற சாக்க வச்சு எல்லா பழியையும் எப்பயும் போல வெஸ்டர்ன் கல்ச்சர் மேல மட்டும் திணிக்கலாம் அப்படின்னு பார்க்க கூடாது. ஏன்னா அது தவறான செயல். நம்ம சொந்த கல்ச்சர்லயே இது ஊறி போயிருக்கு. சூப்பர் விமன் சிண்ட்ரோம் பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இது பல காலமா நம்ம வீடுகள்ல இருக்கிற ஒரு விஷயம். இந்த மகளிர் தினம் ஒரு மதர்ஸ் டே அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போடப்படுற பல ஸ்டேட்டஸ்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிக்சர்ல ஒரு பொண்ணோட டிராயிங் இருக்கும். அதை சுத்தி ஒரு 10 கை இருக்கும். ஒவ்வொரு கையிலயும் கரண்டி, பூரிக்கட்டை, தொடப்பம், மஞ்சப்பையி, பால் பாட்டில், அயனு, தவா, கடிகாரம்னு ஏகப்பட்ட மேட்ரு இருக்கும். இதுக்கு கீழே நம்ம ஆளுங்க ஹார்ட், அழுவுறது, கையெடுத்து கும்பிடுறது, பூச்செண்டு அப்படிங்கிற எமோஜி எல்லாம் போட்டு வைப்பாங்க. இதுதான் சூப்பர் விமன் சிண்ட்ரோம். அண்ட் இது பெருமைப்பட வேண்டிய விஷயமே இல்ல. 1972ல மிஸ் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசினோட கவர்ல காளிய வரைஞ்சு அவங்களோட 10 கையில இதே மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பிக்சர்ல அந்த பொண்ணு அழுதுட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் இந்த நிலைமையோட யதார்த்தமான உண்மையான டெபிக்ஷன். பீரியட்ஸ் பெயினா இருந்தாலும் சரி, அதை சகிச்சுக்கிட்டு பார்ட்னர்ஸையும் பிள்ளைங்களையும் பெரியவங்களையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சுத்தி சுத்தி சுழல்றது, செய்ய வேண்டிய டு டூ லிஸ்ட பூமியில இருந்து சூரியன் வரைக்கும் நீள்ற அளவு வச்சிருக்கிறது, ஒரு நல்ல குடும்ப குத்து விளக்கா எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எப்பயும் எஸ் 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 அப்படின்னு தலையாட்டுறது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு தூங்கும் போது கூட அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பதபதப்போடையே தூங்குறது, இது எல்லாம் இந்த சிண்ட்ரோம்கான சிம்டம்ஸ். சுருக்கமா சொல்ல போனா தன்னோட உடல் நலம் மனநலத்தை தவிர மத்த எல்லாத்துக்கும் முதலிடம் தரது. இன்னமும் பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த டாக்ஸிக் சிண்ட்ரோம ஒரு பெருமையான விஷயமா, பெண்மைக்கான இலக்கணமா காமிச்சிட்டு வராங்க. இதே மாதிரி சைனால டைகர் பேரண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. வேற ஒன்னும் இல்லைங்க, 99 மார்க்ஸ் எடுத்த அப்புறம் எங்க எங்க அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்ஸ் அப்படின்னு கேட்கிற பேரண்டிங் ஸ்டைல் தான். என்ன எங்கேயோ ரொம்ப பரிச்சயமான விஷயம் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஊர்ல இருக்கிற மூல முடுக்குல கூட இந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி டைகர் மாம்ஸ் தான் இருப்பாங்க. ஆடி போய் ஆவணி வந்தா இவன் டாப்பா வருவான் அப்படின்னு சொல்ற சரண்யா பொன்வண்ணன் மாதிரி அம்மாங்க இல்லைங்க அவங்கலாம். அடிச்சு புடிச்சு மென்டல் ஹெல்த்தை மிதிச்சு அகாடமிக் சக்சஸ் ஒண்ணுதான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற டைகர் மாம்ஸ். சோ இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால், அதாகப்பட்டது இந்த உலக கலாச்சாரம் பூராவுமே நாசுக்கா ஊறி போயிருக்கு இந்த டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி. அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே களைய பறிக்கிற மாதிரி பறிச்சு போட்டாதான் வேலையே வாழ்க்கையா மாத்தி வச்சிருக்கிற இந்த சொசைட்டி மாறி நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்கும். சரி, அப்போனா வேலையே செய்யாம கைப்புள்ள இன்னும் ஏன்டா முழிச்சிட்டு இருக்க தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் ரெஸ்ட் எடுக்க சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல.
ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு யாராச்சும் சொன்னா அதோட வாழ்க்கையில சாப்பிடுறதையே விட்டுடுவீங்களா? இல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஹெல்த்தி அண்ட் டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டிக்கான வித்தியாசத்தை அறிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். வாட் இஸ் ஹெல்த்தி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். வேலை செய்யாம ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல கில்ட்டியா மனசு குறுகுறுன்னு ஃபீல் பண்ணாம ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறது, எல்லாத்துலயும் கைய வச்சுட்டு இப்ப என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு பதபதப்போடையே சுத்தாம ஃபோக்கஸ்டா ஒரு வேலையை எடுத்து பாக்குறது, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா பல வேலையை முடிக்காம முழுசா ஒரு வேலையை எடுத்து ஒழுங்கா பண்றது, கிளாரிட்டியே இல்லாம சூரியனை சுத்தி வர போறேன் அப்படிங்கிற லெவலுக்கு கோல்ஸை வைக்காம தெளிவா உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பிளான் பண்ணி பண்ணுறது, ஐ எம் பிஸி அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பை தாண்டி வாழ்க்கையிலே எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு சுத்தாம புடிச்சவங்களுக்காக, புடிச்ச இடத்துக்காக, புடிச்ச விஷயங்களுக்காக, ஏன் உங்களுக்காக நேரம் ஒதுக்கிடுறது, பெர்ஃபெக்ஷனை நோக்கி அப்படியே அந்த முடிவே இல்லாத ரன்னிங் ரேஸ்ல ஓடாம நம்மள மெருகேத்திக்கிற அதே நேரத்துல நம்மளோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை எம்ப்ரேஸ் பண்றது. பிகாஸ் தட் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன் அண்ட் யூனிக். இந்த ட்ரெய்லர் எல்லாத்தையும் வச்சு ஐ திங்க் ஓரளவு உங்களுக்கே மெயின் பிக்சர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் இந்தியன்ஸ்க்கு வெக்கேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வாழ்க்கையில இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. ரொம்ப நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நிறைய விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படின்னு டைரக்டா அர்த்தம் ஆயிடாது. ரொம்ப நேரம் வேலை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் அர்த்தம். சொல்லப்போனா மைண்டும் பாடியும் அப்படியே தேஞ்சு பேர்ன் ஆகி செய்யற வேலை சிறப்பா கூட இருக்கும்னு யாராலையும் கேரண்டி தர முடியாது. பேசிக்கா நம்ம ஆக்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டி இந்த 2 வார்த்தையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டும் ஒரே விஷயமே இல்ல. ஒத்துக்கிறேங்க. இப்ப இருக்கிற வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற நவீன வாழ்க்கைக்கும் வானத்தை எட்டி நிக்கிற விலைவாசிக்கும் வயசு இருக்கும் போதே ஓடி உழைச்சாதான் அப்புறம் வயசான அப்புறம் நிம்மதியா இருக்க முடியும் தான். ஆனா அந்த ஓடி உழைக்கிறத ஹெல்த்தியான முறையில பண்ணணும். அதே ரிசல்ட் இன்னும் சிறப்பா வரும். கார்ப்பரேட் வேர்ல்டும் சோஷியல் மீடியாவும் ஓடா தீரத ஒசரத்துல தூக்கி தான் வைப்பாங்க. புடிச்ச வேலைய ரெஸ்டே இல்லாம பண்ணாலும் டயர்ட் ஆகாது அப்படின்னு பொருளிய கலப்பி தான் விடுவாங்க. ஆனா அந்த நிழல்களை நம்பி வாழ்க்கைங்கிற நிஜத்தை புறக்கணிச்சிடாம ஹெல்த்தியான ஹாப்பியான வாழ்க்கைக்கு இன்னில இருந்து விதைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு நான் இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கிறேன். நீங்க தாராளமா காமா போட்டு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க.